அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் பிரதோஷ நாளில் பரமல் சிவபெருமானை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரமல் சிவபெருமானை சாதாரண நாளில் இடமிருந்து வலமாக 3 முறை வலம் வந்தால் போதுமானது. ஆனால் பிரதோஷ நாளில் அப்படி வலம் வருதல் கூடாது. பிரதோஷ நாளில் சோம சூக்த பிரதட்சண முறையை கையாள வேண்டும். சோம சூக்த பிரதட்சணம் என்றால் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். ஆழகால விஷமானது தேவர்களை துரத்தியது. தேவர்கள் சிவபெருமானை வலமாக ஓடி வந்தனர். ஆழகால விஷமானது இடமாக வந்து எதிர்த்தது. விஷம் எதிர்ப்பதை கண்டு தேவர்கள் அப்படியே திரும்பி இடமாக வந்தனர். ஆழகால விஷம் வளமாக வந்து எதிர்த்தது. ஆக ஆழகாலம் முன்னும் பின்னும் தேவர்களை எதிர்த்ததால் பிரதோஷ நாளன்று பரமல் சிவபெருமானை வளமிருந்து இடமாகவும் இடமிருந்து வளமாகவும் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த முறையே சோம சூக்த பிரதட்சணம். பிரதோஷ நாள் அமாவாசையிலிருந்து 13வது நாள் அன்று வரும். அதை திரியோதசி நாள் என்பர். இதேபோல் பௌர்ணமியிலிருந்து 13வது நாள் அன்று வரும். இதை திரியோதசி நாள் என்பர். அமாவாசையிலிருந்து 13வது நாளாக வரும் திரியோதசி திதியை வளர்பிறை பிரதோஷம் என்றும், பௌர்ணமியிலிருந்து 13வது நாளாக வரும் திரியோதசி திதியை தேய்பிறை பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரதோஷ நாளன்று உடல் சுத்தம் செய்து கொண்டு ஆலயத்திற்கு பிரவேசிக்க வேண்டும். முதலில் ரிஷப தேவருக்கு நெய்தீபம் போட்டு அருகம்புல் கொடுத்து வாழை தொட்டு வணங்க வேண்டும். பிறகுதான் கணபதியை வணங்க வேண்டும். நந்தி தேவருக்கு பின்பு நின்று கொண்டு இரு கொம்புகளுக்கிடையே லிங்கத்தை தரிசிப்பதே சிறந்த முறையாக. ஆலய கூட்டம் அதிகமாக இருந்தால் மனதால் லிங்கத்தை தியானிக்கலாம். தியானித்து விட்டு அப்பிரதர்ஷனமாக வலக்கை ஓரமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வரை சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு அப்படியே திரும்பி வந்து முன்பு போல நந்தி தேவர் பின்பு நின்று லிங்கத்தை தியானித்து கொண்டு வழக்கம் போல இடமிருந்த வளமாக பிரதட்சணம் செய்ய வேண்டும். பிரகாரத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வருவதற்கு ஒரு தொட்டி அமைந்து இருக்கும். அதை கோமிகி நீர் தொட்டி என்பர். அந்த தொட்டி வரை நீங்கள் வந்து சேரவும். அந்த தொட்டியை கடக்க வேண்டும். அப்படியே கடக்கக்கூடாது. அப்படியே வந்து வழியே செல்லவும். நந்தியையும் லிங்கத்தையும் தியானிக்கும். மறுபடியும் அப்பிரதட்சணமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கிவிட்டு வந்த வழியே வந்து கோமுகி நீர் தொட்டி வரை வர வேண்டும். வந்த வழியே திரும்பவும். இவ்வாறு 3 முறைகள் செய்து பரம்பொருள் சிவபெருமானை வணங்க வேண்டும். இவ்வாறு பிரதோஷ நாளன்று சிவனை வணங்க பாபம் நீங்கி அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். பிரதோஷ நாளன்று நந்தி தேவருக்கு சிவப்பு அரிசியில் வெல்லம் சேர்த்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். பிரதோஷ நாளன்று உபவாசம் இருப்பவர்கள் ஆலய தரிசனம் முடித்துவிட்டு வெறும் தரையில் படுத்து உறங்க வேண்டும். ஒவ்வொரு மாலை வேளையான 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலமே தினப்பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் ஈசனை தரிசிப்பது உங்களுடைய எந்த பாவம் செய்திருந்தாலும் அது கண்டிப்பாக விலகும். பிரதோஷ வேளை 4:30 மணிக்கு மேல் 7 மணிக்குள் இந்த பிரதோஷ நேரமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் இருக்கும் சிறப்பு பணிகளை செய்து மக்களுக்கு தொண்டு செய்தால் இன்னும் உங்களுக்கு நல்ல சிறப்பு அமையும். பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் 1 வருடம் ஆலயத்திற்கு சென்று வந்த பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷமானது மிக மிக விசேஷமானது. அன்று சனி பகவான் தோஷத்திற்கு ஆளானவர்கள் பரமல் சிவபெருமானை வழிபட அனைத்து தோஷங்களும் நீங்கி சுகபோக வாழ்வு வாழ்வார்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரும் இந்த பிரதோஷ வேளையிலும் நீங்கள் வழிபட்டால் அந்த விதமான பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். சனி பிரதோஷத்தன்று வழிபட்டவர்கள் 5 வருட காலம் கோயிலுக்கு சென்று வந்த பாக்கியத்தை பெறுவார்கள். கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வரும் பிரதோஷ நாளன்று எவ்வாறு வழிபடுவீர்களோ அதுபோல நீங்கள் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று கண்டிப்பாக நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். பிரதோஷ நாளன்று பரமல் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தானம் செய்ய சகல பாவங்களும் போக்கிக் கொள்ளலாம். பிரதோஷ நாளன்று ரிஷப வாகனத்தில் நீங்கள் ஈஸ்வரன் எழுந்தருளி பிரகாரத்தை 3 முறை வலம் வருவார். அப்பொழுது நாமும்
அவர் பின்னால் வந்து முக்தி கிடைக்கும் என கேட்கப்படுகிறது. ஏனெனில் ஈஸ்வரன் பிரகாரத்தை சுற்றி வரும்போது வேத பாராயணம் ஓதப்படுகிறது. இரண்டாவது சுற்றில் திருமுறை பாராயணம் ஓதப்படுகிறது. மூன்றாவது சுற்றில் நாதங்கள் முழங்கப்படுகின்றன. பரமல் சிவபெருமான் வலம் வரும்போது திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் பிரதோஷத்தின் மகிமை பற்றியும் பரமல் சிவபெருமானை பற்றியும் புகழ்ந்து பாடிய பதிகங்களை பாடி வர வேண்டும். இல்லையேல் நமச்சிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வர வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.